ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பெங்களூரில் நீங்கள் எங்கேயாவது ஒரு நாள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது வந்து மெட்ராஸில் தக்ஷின் சித்ரா இருக்கிற மாதிரி பெங்களூரில் இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் இருக்குது. இது எக்ஸிபிஷன் சொல்கிறத விட ஒரு மாடல் ஹவுஸுங்க. அந்த காலத்தில் வந்து பீப்புளெலாம் எப்படி இருந்தாங்க, அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருந்தது, லைஃப் ஸ்டைலு, சாப்பிட்றது, மெடிக்கல்லு இல்லை படிப்பு எப்படி படித்தாங்க குழந்தைங்க அப்படின்றது பார்க்க ரொம்பவே தத்ரூபமாக இருக்கும். அந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் பார்க்க நிஜமாக நம்ம மனுஷங்க அப்படியே நம்ம முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை நம்ம அந்த காலத்துக்கு போன மாதிரி இருக்கும். வீடெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும், நிஜ வீடு மாதிரியே இருக்கும். பட் இட்ஸ் ஆல் அ மாடல் ஹவுஸ். நம்ம திடீர்னு வந்து அந்த காலத்துக்கு ட்ராவல் பண்ண வேண்டிய டைம் ட்ராவலிங் மாதிரி இருக்குங்க. நம்ம அப்படி நிஜமாக நமக்கு அவ்வளோ மெஸ்மரைசிங்காக இருக்கும். என் பையங்களுக்கு அங்கே வந்து ஒரு பூனைக்குட்டி கிடச்சிருச்சு, அதோட கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தான். மெயினாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரொஃபஷனை பேஸ் பண்ணி வீடுங்க இருக்கும். அதாவது ஒரு ஆச்சாரி வீடோ, ஒரு மருத்துவர் வீடோ, ஒரு கல்யாண வீடு எப்படி இருக்கும்ன்ற மாதிரி ரொம்பவே பார்க்க அழகாக இருந்தது. அந்த பீரோ பாருங்கள், அந்த அந்த அங்கே உட்கார்ற அந்த நம்ம சேர் சோஃபா மாதிரி அந்த கட்டையில் பண்ணது. இது வந்து அந்த குருகுலம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்தில் பசங்க எப்படி படித்தாங்க அப்படின்றது. இது வந்து மார்க்கெட் பிளேஸ். அந்த உருளைக்கிழங்கெல்லாம் பார்க்குறீங்களா, அப்படி நிஜமாக தொட்டு பார்த்தா அப்படி நிஜம் உருளைக்கிழங்கு மாதிரியே இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருக்குது, மிஸ் பண்ணாமல் போங்க. அஃபோர்டபுள் ஃபீஸ் தான். உங்களுக்கு சாப்பாடுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கேன்டீன் இருக்கும். ஸோ அங்கே போய் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் போய்க்கோங்க. இந்த சீலிங்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்து ரொம்ப மர சீலிங், மரப்பலகை வச்சு. இது வந்துட்டு வீட்டில் ஒரு விசேஷம் நடந்தால் எப்படி அந்த நேரத்தில் வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் இது பண்ணுவாங்க. இது வந்து அந்த காலத்து பஞ்சாயத்து டைமு, எப்படி நம்ம பஞ்சாயத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது கணக்கு புள்ள அந்த மாதிரி பேங்க் மாதிரி. அந்த காலத்து அந்த மாடோட கால் பாருங்கள், அவ்வளோ ஸ்கின் டெக்ஸ்சர்லாம் பார்த்திங்கன்னா நிஜமாகவே மாடு உட்காந்துருக்க மாதிரி இருந்தது. எங்கள் கூட வந்த ஒரு ஃப்ரெண்ட் வந்து நிஜமாக கத்திட்டாங்க. அந்த மாதிரி அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருந்தது. இது வந்து கார்பெண்டர் ஹவுஸு. அந்த வுட் ஒர்க்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது, இந்த மாதிரி கூடை பின்னுறது, மண்பானை செய்கிற இடம் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த காலத்தில் எவ்வளோ நிம்மதியாக இருந்திருக்காங்க, டிவி இல்லாமல், ஃபோன் இல்லாமல், ஆறாமல் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையில் இருந்துட்டு எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் இல்லையா, அவ்வளோ டைம் இருந்திருக்கும், நிம்மதியாக இருந்திருப்பாங்க. இதில் அத்தனை மக்களும் பார்க்க முடியுது, அத்தனை அவங்களோட ஒற்றுமையும் பார்க்க முடியும். ஒரு வீட்டுக்குள்ளே பாருங்கள் இத்தனை பேர் இருக்காங்க. இப்போ ஹார்ட்லி ஒரு ஃப்ளாட்டில் அம்மா அப்பா தனியாக இருக்காங்க, பசங்க தனியாக இருக்காங்க. அந்த காலத்தில் எவ்வளோ வந்து லேடிஸ் எல்லாம் உட்காந்துட்டு டைம் பாஸ் பண்ணிவிட்டு. இது வந்து வார சந்தைங்க. நிஜமாகவே நீங்கள் சந்தைக்குள்ளே போன மாதிரி இருக்கும். அங்கே வச்சுருந்த வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தா அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்தது. பட் இது எல்லாமே மாடல். இதோட அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பெங்களூர் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பெவரேஜஸ்லாம் இருக்கும், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய இருக்கும். மண்பானை செய்கிறது, குதிரை ஓட்டுறதெல்லாம் அதெல்லாம் நிறைய இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.